தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக வந்து நிற்கும் போது அப்ப எல்லாரும் பலசாலியா வந்து நிற்கிறாங்க. அந்த சாமுவேல் கேட்கிறார், இவனா இவனா அப்படின்னு கேட்கிறாங்க. இவங்க யாருமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சின்ன குட்டி பையன் இளைஞன் ஒரு தாவீதை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறாங்க. அப்ப சாமுவேலுக்கு காமெடியா இருக்கு. ஆண்டவரே, நீங்க ஃபர்ஸ்ட் ஏன் இவனுக்கு காமெடியா இருந்துச்சுன்னா, முதல்ல ராஜாவா ஏற்படுத்தினது யாரு? சவுல். அது பெஸ்ட் மேன். என்னன்னா இருக்கிறதுலே உயரமானவன். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் அவனுக்கு அவனுடைய தோளுக்கு கீழே இருந்தாங்களாம். இந்த ஹைட்டா இருக்கிறவங்கள பார்த்தாலே வந்து நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் மாதிரி இருக்கும். அவங்க ஹைட்டா இருக்கும்போது எல்லாருடைய அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கண்ணை பார்த்து பேசுற மாதிரி இருக்கும். குள்ளமா இருக்கிறவங்களுக்கு சில நேரத்தில் வந்து அந்த இது கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்னமோ ரொம்ப எல்லாருக்கும் கீழே இருக்கணும். அதனால அப்படியெல்லாம் இல்லை, ஆண்டவருடைய பார்வைக்கு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா சகையையும் குள்ளமா இருந்ததுனால இயேசு என்ன பண்ண முடியலையாமா, பார்க்க முடியலையாமா. அதனால அவர் ரொம்ப வருத்தத்தோட காட்டத்தி மரத்தில் ஏறும்போது கர்த்தர் அவனை பார்த்தாராம். அப்போ அதனால சில நேரத்தில் நம்மளால ஆண்டவரை பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நம்ம மனசை கர்த்தர் பார்த்துட்டானா நம்மளை கர்த்தர் பார்த்துட்டாரு. அவரை பொறுத்த அளவில் உயரம் என்றும் இல்லை, குள்ளம் என்றும் இல்லை. எல்லாரும் அவருக்கு யாரானவங்க அப்படின்னா சமமா இருக்கிறவர். ஆமேன் சொல்லுங்கள். அதனால அப்படிப்பட்ட மனசு வருத்தம் நமக்கு வேண்டாம். ஆமேன் சொல்லுங்க.